ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 103:13 Psalms 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இந்த உலகத்துல நமக்கு இறங்குகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவருக்கு பயப்பட வேண்டும். Dear children of God, the word of God says, the Lord has compassion over you when you fear the Lord. There are people, they say they fear the Lord, but they do not walk according to the word of God. When you have the fear of the Lord, you will walk according to the word of God, so that you will receive compassion from our Lord. That is very important. When you want to please the people of this world, they may be happy for a certain period of time, but later on they will show their own color. But our Lord will be compassionate upon you like a father who has compassion over his child. தன்னுடைய பிள்ளையின் மேல் ஒரு தகப்பன் எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருப்பாரோ அப்படி நம்முடைய தேவன் தமக்கு பயப்படுகிற மக்கள் மேல் இருப்பார். நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். It is more important for us to have the fear of the Lord, so that you will have more compassion towards you. Whatever you may require today, it may be a help from your superior. The Lord will show his compassion towards you, so that your superior will show his favor upon you. That is very important. The father forgives all the mistakes of his children. The father always hides all the mistakes of his child. That is the same way when God has compassion over you, he will forgive all your mistakes. He will hide all your problems in your life. இன்றைக்கு நம்முடைய தேவன் நமக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறார். நாம் பிள்ளைகளைப் போல நடந்து கொள்ள வேண்டும். அவருக்கு பயந்தவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய தகப்பனுக்கு உண்மை உள்ளவர்களாக, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களாக வாழும் பொழுது கர்த்தருடைய இரக்கம் நமக்கு அதிகமாக இருக்கும். அதனாலதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் உங்களுக்கு இறங்குகிறார். As a child, you need to respect God. As a child, you need to give the due respect to God. That is very important. Then the Lord will show his compassion over you, so that you will be blessed. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களை நாங்கள் உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதியும். எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்துள்ளோம். எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். எந்த இடத்துல எங்களுக்கு இரக்கம் வேண்டுமோ அந்த இடத்துல எங்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்துள்ளோம். அதிகாரிகள் கண்களிலே எங்களுக்கு இரக்கம் கிடைக்க உதவி செய்துள்ளோம். எல்லா தீமைகளுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.